முதல் நாளே ராஜினாமா செய்த விஜய் சர்டிபிகேட்டை மறந்து வந்து பதவி ஏற்காமல் சென்ற அமைச்சர் கீர்த்தனா அவையில் முதல் நாளே எதிரணியில் சம்பவம் செய்திருக்கக்கூடிய திமுக, இரண்டாக உடைந்திருக்கக்கூடிய அதிமுக, சட்டமன்றத்தில் நடந்திருக்கக்கூடிய பரிதாபம், எடப்பாடி பழனிசாமியை அவமதித்த விஜய், ராகுல் காந்தியை அழைத்து வந்த அவமானம், கண்டனம் தெரிவிக்கும் கூட்டணி கட்சிகள், திரிஷாவை கடுமையாக எதிர்க்கும் விஜய் ரசிகர்கள், இது மாதிரி இந்த அரசியல் சம்பந்தமான கள நிலவரங்களையும் அதோட வீடியோ ஆதாரங்களையும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்களோ அவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. ஏன்னா யூடியூபோட தரப்புல இருந்து தொடர்ந்து நோட்டிபிகேஷன் வந்துட்டு இருக்கு. வீடியோ பார்க்கக்கூடிய 55% மக்கள் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாக்குறாங்க, மீதி 45% மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறாங்கன்னு சொல்லி யூடியூபோட தரப்புல இருந்து தொடர்ந்து நோட்டிபிகேஷன் வரதால யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்களோ அவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ இன்னைக்கு நேற்று பதவியேற்பு விழா முடிஞ்சதுக்கு பிறகு இன்னைக்கு முதல் சட்டமன்ற கூட்டம், புதிய ஆட்சி அமைஞ்சு முதல் சட்டமன்ற கூட்டம், எம்எல்ஏக்கள் எல்லாருமே பதவி ஏற்கக்கூடிய அந்த ஒரு நிகழ்வு நடந்தது. விஜய் அவருடைய ராஜினாமா முதல்ல அறிவிக்கிறாரு. அவருடைய முதல் ராஜினாமா செஞ்சுட்டு ஆரம்பிக்கிறாரு. இந்த ராஜினாமா, விஜய் ராஜினாமா அப்படிங்கிற தலைப்பு செய்தியை பார்த்தோன்னே நிறைய பேருக்கு ஒரு ஷாக். ஓ, சர்க்கார் படம் அந்த சீனு அப்படின்னு நிறைய பேருக்கு. ஏன்னா சர்க்கார் படத்தில் விஜய் வந்து பயங்கரமாக பிரச்சாரம்லாம் பண்ணுவார், ஒரு புதிய ஆட்சி அமைச்சிருவார், படித்தவர்களுக்கு எல்லாருக்குமே பெரிய பெரிய ஐஏஎஸ் அந்த மாதிரி எல்லாருக்குமே வச்சு ஒரு ஆட்சியை ஒன்று அமைச்சிட்டு விஜய் முதலமைச்சராக வருவார்னு எதிர்பார்க்கும்போது கடைசியில் இல்லை, எனக்கு பதவி வேணாம், என் பதவியை நான் ராஜினாமா பண்ணிட்டு நான் போயிடுறேன், படித்த ஒருத்தரை கொண்டு வந்து அந்த முதலமைச்சர் பொறுப்பில் நிற்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போயிடுவார். அந்த மாதிரியோ அந்த சீனை ரீக்ரியேட் ஆகுதோ அப்படின்னு பார்த்தோம்னா அதெல்லாம் இல்லை. 2 தொகுதியில் ஜெயிச்சார் இல்லையா, திருச்சி கிழக்கு ராஜினாமா. ஏன்னா ஆல்ரெடி இது தெரிஞ்ச விஷயம் தான், அவர் பெரம்பூர் தான் வச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தது தான், அதே மாதிரி நடந்திருக்கு. திருச்சி கிழக்கு தொகுதியை விஜய் ராஜினாமா செஞ்சிருக்கிறாரு. பெரம்பூர் தொகுதிக்கான எம்எல்ஏ பொறுப்பை விஜய் இன்னைக்கு ஏற்றுக்கிட்டாரு. விஜய் தொடர்ந்து எல்லாருமே அவர் கட்சி சார்பில் இருந்தோம், எதிர்கட்சியில் திமுகவில் இன்னைக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு என்னன்னா, எதிர்கட்சி தலைவராக உதயநிதி ஸ்டாலின் செயல்படுவார் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கட்சி யார் யார் இருப்பாங்க, கொறடாவா யாரெல்லாம் இருப்பாங்க, அந்த அறிவிப்பை திமுக மூலமா கொடுத்துருக்காங்க. இப்படி அங்கே நடக்கும்போது திமுக எம்எல்ஏ ஒருத்தர் இன்னைக்கு முதல் நாளே ஒரு சம்பவம், அங்கே ஒரு எம்எல்ஏ ஒருத்தர் பொறுப்பேற்றுக்கிறார். திமுக எம்எல்ஏ பொறுப்பேற்கும் போது சனாதன எதிர்ப்பு போராளி உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையிலையும், சமூக நீதி காவலர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையிலையும் இந்த தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் அப்படிங்கிறத டே 1லே ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. சும்மா ஆட்சி, ஏன்னா இங்கே நிறைய சங்கிகள் சுற்றிட்டு இருந்தாங்க. இந்த நடிகை சங்கீதான்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்களுடைய கணவர் இந்த பாடகர் கிறிஷ் தானே, அவர் பேர் என்னடா, கிறிஷ். அந்த கிறிஷ் வந்து அவ்வளோ நாள் வாயை எல்லாத்தையும் பொத்துக்கிட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க. அங்கே ரிசல்ட் வந்த அன்னைக்கு உடனே வீடியோ போடுறாங்க. அந்த எல்லா வீடியோ போட்டுக்கிட்டு பார்த்தீங்களா, உதயநிதி சனாதனத்தை பழிச்சு பேசினார் இல்லையா, சனாதனத்தை எதிர்த்ததால உங்க ஆட்சியை போயிருச்சு பார்த்தீங்களா, எல்லாம் தோத்து போயிட்டீங்களா, வெறும் 74 இடங்கள்ல தான் ஜெயிச்சிங்க பார்த்தீங்களா அப்படி இப்படிங்கிறாங்க. இல்லை அவங்கள்ட்ட நான் என்ன கேட்குறேன், சனாதனத்தை எதிர்த்ததால திமுக 74 இடங்களை ஜெயிச்சிருக்கு, அந்த சனாதனத்தை தூக்கி பிடிச்சாங்களே பாஜக வெறும் ஒரு இடத்துல தானப்பா ஜெயிச்சிருக்குது. அப்போ இதுக்கு என்ன சொல்ல போற? ஏன்பா, வெற்றி தோல்விங்கிறது அரசியல சகஜம், எல்லா தலைவர்களுமே தோற்பார்கள், எல்லா தலைவருமே வெல்வார்கள், அதுதான் அரசியல். இந்த அடிப்படை கூட புரியாம சனாதனத்தை எதிர்த்ததால தான் தோத்துட்டீங்க அப்படி அப்படின்னா, திமுக தோத்ததால சனாதனத்தை எதிர்க்காம விட்டுருவாங்களா? அது கொள்கை அடிப்படை மரபா வச்சிருக்காங்க. இனிதான் சனாதனத்தை வீரியமா இருப்பாங்க. சமீபத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்ட்ட கேட்கும்போது, சார் சனாதனத்தை எதிர்த்ததால தான் உங்களுக்கு தோல்வின்றாங்களே, எப்படி இனிமே எதிர்ப்பீங்களான் போது, இனிதான் வீரியமா எதிர்ப்போம் அப்படின்னு ஒரு பதில் கொடுக்குறாரு. சார் உங்க மேல வழக்கு போடுன்னு சொல்றாங்களே, 1000 வழக்கு வந்தாலும் சந்திக்க நான் தயார், ஆனா அதை எதிர்ப்பை நாங்கள் விட மாட்டோம், மனிதனுக்குள்ள ஏற்றத்தாழ்வுன்னு சொல்லக்கூடிய அந்த சனாதன எதிர்ப்பை நாங்கள் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க பாருங்க. அதுதான் கொள்கை உறுதி. அந்த கொள்கை உறுதியை இன்னைக்கு பதவியேற்பில் நிகழ்த்தி காட்டி சனாதன எதிர்ப்பு, சமூக நீதி, இந்த அரசியலை நாங்கள் தொடர்ந்து செய்வோம், எதிர்கட்சியா இருந்து இன்னும் வீரியமா செயல்படுவோம் அப்படிங்கறத சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, இங்க விஜயோட தரப்புல பார்த்தோம்னா முதலமைச்சரா இன்னைக்கு விஜய் எப்படி வருவார்னு பார்க்கும்போது இன்னைக்குமே அதே கோட் சூட்ல வந்திருக்காரு. நான்லாம் இன்னைக்கு அவர் வேஷ்டி சட்டையை கட்டிட்டு வருவார்னு எதிர்பார்த்தேன். ஆனா எனக்கு கோட் சூட் பர்சனலா அந்த கோட் சூட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஆனா நான் எதிர்பார்த்தது வேஷ்டி சட்டையில வருவார்னு. ஏன்னா மெர்சல் படத்துல அவர் தான் சொல்லுவாரு, அண்ணா நீங்க நெக்ஸ்ட் டைம் வரும்போதாச்சும் பேண்ட் சட்டை போட்டு வரலாம் இல்ல அண்ணா அப்படின்னு கேட்கும்போது, அம்மா யாரோ சொல்றாங்கன்னு இருக்கா, அம்மாவா மாற்ற முடியாதுல்லம்மா. அம்மாவா? ஆமா, தமிழ் நமக்கெல்லாம் அம்மா தான், இவங்கெல்லாம் பார்க்குறான்றதுக்காக தமிழ் கலாச்சாரத்தை நம்மளால மாற்ற முடியாதுல்ல, இனி எத்தனை முறை வந்தாலும் வேஷ்டி சட்டையோட தான் வருவேன் அப்படின்னு சொல்லி டைலாக்லாம் பேசினாரு. அப்போ முதல் நாள் சட்டமன்றத்துக்கு வேஷ்டி சட்டை தான் போட்டு வர்றான்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனால் கோட் ஷூட்டோட வந்திருக்காரு. சரி ஓகே, அவர் ஒரு புதுசாக ஒரு ட்ரெண்ட் ஒன்று உருவாக்குறாரு.
ஆனால் என்ன ஒன்றுனா, இப்போ ஒவ்வொரு எம்எல்ஏக்கள் பதவியேற்க வரும்போது எல்லாருமே முதலமைச்சருக்கும் எதிர்த்தரப்பில் இருக்கிறவங்களுக்கும், ஏன்னா இங்கே எதிர்கட்சிகளாக இருக்காங்க, எதிர்த்தரப்பில் இருக்கும்போது ஆளுங்கட்சிக்கு ஒரு மரியாதை நிமித்தமாக வணக்கம் முன்வைக்கிறாங்க. அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர் முன்னாள் முதலமைச்சர், அவர் அங்கே பதவியேற்க வரும்போது, தன்னோட பதவி ஏற்க வரும்போது எதிராக இருக்கக்கூடிய விஜய் உட்பட அங்கே தாவேகா சேர்ந்த எம்எல்ஏக்களுக்கு வணக்கம் வைக்கிறாரு. ஆனால் விஜய் அப்படியே இருக்கிறாரு. அது எவ்வளோ பெரிய ஒரு அவமானமாக தானே பார்க்கப்படுது, ஒரு அவமதிப்பாக தானே அந்த செயலை பார்க்கப்படுது. பதிலுக்கு கூட ஒரு மரியாதைக்காக கூட ஒரு வணக்கம் கூட சொல்லாம அப்படியே விஜய் உட்கார்ந்துருக்கிறாரு. அதுக்கப்புறம் ஓபிஎஸ் பன்னீர்செல்வம்லாம் வராரு, அவர் வணக்கம் வைக்கும்போது பன்னீர்செல்வத்துக்குலாம் வணக்கம் சொல்றாரு. ஆனா எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு மரியாதைக்கு கூட வணக்கம் சொல்லாம ஒரு அவமதிக்கக்கூடிய ஒரு செயலா தான் இன்னைக்கு அந்த சட்டமன்றத்தில் நடந்தது. இதையெல்லாம் தாண்டி ஓகே, இவங்க பதவியெல்லாம் ஏத்துட்டாங்களா? இதுக்கப்புறமா கீர்த்தனா வராங்க. இப்போ நேற்று பதவி ஏற்றுட்டு அந்த 9 பேரில் அமைச்சராக பொறுப்பேற்றுறவங்க கீர்த்தனா. இந்த கீர்த்தனா யாருன்னா, இவங்க இதுக்கு முன்னாடி ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடைய பிரச்சாரத்துக்காக அவங்க ஐடி விங்க்லாம் வேலை செஞ்சவங்க. பல அரசியல் கட்சிகளுக்காக அவங்க ஐடி விங் பொறுப்பாளராக வேலை செஞ்சுருக்கிறாங்க. இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போட்டு தாவேக்காவில் ஒரு இடத்த பிடிச்சி அங்கே ஒரு எம்எல்ஏவாக ஆகி இன்னைக்கு அமைச்சராகவும் ஆயிருக்கிறாங்க கீர்த்தனா. இந்த கீர்த்தனா இன்னைக்கு அவங்களோட எம்எல்ஏ பொறுப்பேற்றுக்கிறோம். சிவகாசி எம்எல்ஏ பொறுப்பு ஏற்க வரும்போது அங்கே ஒரு பேசிக் விஷயம் என்னன்னா, அவங்க எம்எல்ஏவை ஜெயிச்சதுக்கான சர்டிஃபிகேட் இருக்கும் இல்லையா, அந்த சான்றிதழை கொண்டு வந்து கொடுக்கணும். உங்களுடைய சர்டிஃபிகேட் எங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சர்டிஃபிகேட் வீட்டில் இருக்கு அப்படிங்கிறாங்க. சரி, போய் சர்டிஃபிகேட்டை போய் எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஒரு பேசிக் ப்ரொசீஜர், இந்த ஒரு எம்எல்ஏவை பதவி ஏற்கணும்னா அந்த எம்எல்ஏனா எனக்கு உறுதி செஞ்சாங்க இல்லையா, அந்த சர்டிஃபிகேட் கொடுத்தா தான் எனக்கு நான் பதவி ஏற்க முடியும்னு சொல்லி இந்த பேசிக் ப்ரொசீஜர் கூட தெரியாதவர்கள் தான் இன்னைக்கு அமைச்சர் பொறுப்பில் ஏற்றிருக்கிறாங்கன்னு சொல்லி மக்கள் மத்தியில் கடுமையான விமர்சனங்கள் இருந்திருக்கு. ஏன்னா ரீல்ஸை பார்த்து நான் ஓட்டு போட்டேன், எனக்கு ஒரு மாற்றம் வரணும், அந்த மாற்றத்துக்கு அவங்க சரியானவங்களா, அதெல்லாம் எனக்கு இல்லை. நான் ரீல்ஸ் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு, ஒரு ட்ரெண்டிங்காக இருந்துச்சு, எல்லாரும் ஓட்டு போடுறாங்க, நானும் போடுறேன். சரி, எல்லாருமே டிஎம்கேன்னு சொல்றாங்களே, நம்ம சும்மா ஒரு மாற்றி தான் போடுவோமே, அவங்களுக்கு யாரும் ஓட்டு போடல, நம்மளாச்சும் போடுவோமே, இப்படியெல்லாம் ஓட்டு போடுறாங்க. ஓட்டு போடுறதுக்கு என்ன தகுதி, அதை எதையுமே பார்க்கல. இப்போ கொளத்தூரில் இன்னைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விஎஸ் பாபு, அவர் நேற்று பதவியேற்பு முடிச்சு அவர் வெளியில் வராரு. பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்குறாங்க. அந்த ஒரு பேட்டியை மட்டும் கொளத்தூர் மக்கள் பாருங்க. அந்த ஒரு பேட்டியை நீங்க பார்த்தா நீங்க யாரை எம்எல்ஏவை தேர்ந்தெடுக்கீங்க அறிவு உங்களுக்கு வந்திருக்கிறோம். அவர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. சார், இந்த மாதிரி கையெழுத்து போட்டிருக்காரு. ஆமா செம்மையா கையெழுத்து போட்டிருக்கிறாரு அப்படிங்கிறாரு. சார், இந்த மாதிரி சிங்கப்பெண் திட்டம் சார், ஆமா டாப்ல இருந்து மேல அப்பு வரைக்கும் எல்லாம் போச்சு, அவ்வளவுதான், எல்லாமே நாங்க தான் அப்படின்னு சொல்லி பேசுறாரு. அவர் பேசக்கூடிய பேச்சில் ஒரு அடிப்படை விஷயம் எதுவுமே கிடையாது. அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்க அது புரிதல் கூட அவருக்கு இல்லை, அதை உள்வாங்கிக்க கூட திறன் கூட அவர் கையில் இல்லை. அப்போ இப்பேற்பட்ட நபர்களை தான் இன்னைக்கு எம்எல்ஏவை தேர்ந்தெடுத்துருக்காங்க. அந்த வீடியோ வாக்களித்தாங்களே கொளத்தூர் மக்கள், அவங்க ஒவ்வொருத்தருக்குமே அந்த வீடியோ டெடிகேட் பண்ணலாம். எப்பேற்பட்ட ஆளுப்பா நீங்கள் தேர்ந்தெடுத்துருக்கீங்கப்பா அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ கொளத்தூர் மக்களுக்கு உங்களுக்கு ஃப்ரீயாக டெடிகேட் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவ்வளோ ஒரு அற்புதமான தேர்வுகளோட இவங்க செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த இடத்துல பல வகையான உருட்டுகளை சொல்றதை பார்க்க முடியுது. கீர்த்தனா பதவி ஏற்றுட்டாங்க. கீர்த்தனா தமிழ்நாட்டில் பதவி ஏற்ற முதல் பெண் அமைச்சர். ஆஹா, எவ்வளவு பெரிய மாற்றம், எங்கள் விஜய் அண்ணா எவ்வளவு பெரிய புனிதமான மாற்றத்தை கொண்டு வந்து விட்டாரே அப்படின்னு சொல்லி இன்ஸ்டாகிராம்ல ஃபயர் விடுறாங்க. ஏன்னா இதை இன்ஸ்டாகிராம்ல பதிவிடக்கூடியவனுக்கும் அந்த பதிவை பார்வையிடக்கூடியவனுக்கும் இது உண்மையா பொய்யான்னு தெரியாது. அது உண்மையா பொய்யான்னு போய் தேடணுன்ற அறிவு கூட அவனுக்கு இருக்காது. தமிழ்நாட்டோட முதல் பெண் அமைச்சர் அப்படின்னு சொல்றாங்க. இதையுமே ஃபயர் விட்டுக்கிட்டு, லைக் விட்டுக்கிட்டு, ஹார்ட் விட்டுக்கிட்டு திரிறாங்க. ஏன்னா கீர்த்தனா தான் முதல் பெண் அமைச்சரா? இதுக்கு முன்னாடி பெண் அமைச்சர் இங்கே தமிழ்நாட்டில் இருந்தது இல்லையா? டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவங்க நீதி கட்சி காலம் கிட்டத்தட்ட இன்னையிலேருந்து 100 வருஷத்துக்கு முன்னாடி 1926 அன்னைக்கே நம்ம தமிழ்நாட்டுக்கு பெண்கள் அரசியலுக்கு வந்துட்டாங்க. இந்தியாவுடைய முதல் பெண் எம்எல்ஏ டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. எவ்வளோ பெரிய இங்கே மாற்றங்கள் பெண்கள் மூலிமா இங்கே கொண்டு வரப்பட்டதுக்கு முதல் அடையாளம் அவங்க. அதுக்கடுத்து ருக்மணி லட்சுமிபதி அவங்க இந்திய சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாடியே அவங்க இங்கே பெண் அமைச்சர் ஆயிட்டாங்க. காங்கிரஸில் அவங்க பெண் அமைச்சராக இங்கே ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாட்டுடைய முதல் பெண் அமைச்சர்னு பார்த்தா கூட ஜோதி வெங்கடாச்சலம் முதலாக இங்கே ராஜாஜி முதலமைச்சர் ஆகும்போது ராஜாஜியோடைய அமைச்சரவையிலுமே அமைச்சராக இருக்கிறாங்க. மதுவிலக்கு, மகளிர் நலத்துறை, ராஜாஜியோட அமைச்சரவையிலுமே அவங்க அமைச்சராக இருக்கிறாங்க. அதுக்கடுத்து காமராஜர் முதலமைச்சர் ஆகும் போதுமே ஜோதி வெங்கடாச்சலம் அவங்க இங்கே அமைச்சராக இருக்காங்க. இப்படி காலந்தொட்டி எத்தனையோ பெண் அமைச்சர்களை இங்கே நம்ம பார்த்துருக்கிறோம். ஏன் அதிமுகவில் நிலோஃபர் கபில் இருந்திருக்கிறாங்க, வளர்மதி இருந்திருக்கிறாங்க, கோகுலா இந்திரா. இப்போ திமுகவோட ஆட்சியில் அக்கா கீதா ஜீவன் அவ்வளோ சிறப்பாக தூத்துக்குடியில் அவ்வளோ பணிகளை அவங்க செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்படி எத்தனையோ பெண் அமைச்சர்கள் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம். ஜானகி இருந்தாங்க, எம்ஜிஆரோட மனைவிக்கு பிறகு ஜானகி முதலமைச்சராகவே இருந்தாங்க, ஜெயலலிதா முதலமைச்சராகவே இருந்தாங்க. இந்த எந்த ஒரு வரலாறுமே இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பார்க்குற அந்த பசங்களுக்கு தெரியாது. அதனால இவங்க தான் இந்தியாவுடைய முதல் பெண் அமைச்சர் அப்படின்னு சொன்னாலுமே
அதை ஈஸியாக நம்புறாங்க. இந்தியாவில் இல்லை, உலகத்திலே இவங்க தான் முதல் பெண் அமைச்சர். ஏன்னா நீங்கள் இன்னைக்கு தானே அரசியலை பார்க்குறீங்க, அதனால உங்களோட உலகத்தில் இவங்க தான் முதல் பெண் அமைச்சர் அப்படின்னாலும் நம்புவாங்க. ஏன்னா இவங்க இருக்காங்க இல்லையா, நம்ம அக்கா கீர்த்தனா, அவங்க மேலே வந்து இப்போவே சில வகையான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுது. இவங்க ஒரு பிஜேபி சப்போர்ட்டர் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்குது. அது எந்த அளவுக்கு ஊர்ஜிதம் அப்படிங்கிறது தெரியல. அவங்களுடைய சில வீடியோ கிளிப்ஸ்லாம் இப்போ பார்க்க முடிஞ்சது. அவங்க இந்த தேர்தல் பிரச்சார டைமில் ஒரு சில சேனல்களுக்கு பேட்டி கொடுக்குறாங்க. அதில் அவங்க சொல்லும் போது எல்பிஜி தட்டுப்பாடு, கேஸ் சிலிண்டர் எல்பிஜி தட்டுப்பாடுங்கிறது இது போர்னால வராது தானே, இதுக்கு எப்படி நீங்கள் மோடி அரசை நீங்கள் குற்றம் சொல்ல முடியும்? மோடிஜி தான் இங்கே உஜ்வாலா திட்டத்தின் மூலிமா 10 கோடி குடும்பங்களுக்கு கொண்டு போய் கேஸ் சிலிண்டர் போய் சேர்த்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த உஜ்வாலாலாம் யார் இங்கே தூக்கி பிடிச்சாங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம அக்கா மதிவந்தி அவங்க தான் உஜ்வாலா திட்டத்தின் மூலமா 10 லட்சம் கோடி பேருக்கு உஜ்வாலா திட்டம் மூலமா கொண்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லி அந்த உஜ்வாலான்ற வார்த்தையெல்லாம் மதுவந்தி அக்காவுக்கு பிறகு நம்ம கீர்த்தனா அக்காவை சொல்லி தான் இப்போ நம்ம கேள்விப்படுறோம். அப்போ உஜ்வாலா திட்டத்தின் மூலமா மோடிஜி வந்து 10 லட்சம் குடும்பங்களுக்கு வந்து கேஸ் சிலிண்டர் கொடுத்துட்டாரு. எத்தனையோ பேர் விறகுல அடுப்பு எரிச்சு அவங்களோட கண்ணுல இருந்து கண்ணீர் வந்ததை, அந்த கண்ணீரை தொடச்சு அவங்களுக்கு கேஸ் சிலிண்டர் கொடுத்ததே மோடிஜி தான் அப்படின்னு சொல்லி புகழ்ந்து பேசின ஒருத்தவங்க தான் நம்ம அக்கா கீர்த்தனா. அவங்கள தான் இன்னைக்கு அமைச்சராக ஆக்கியிருக்கிறாங்க. நான் உங்கள்கிட்ட என்ன கேட்குறேன்னா, உஜ்வாலா திட்டத்தின் மூலமா கேஸ் சிலிண்டர் போய் சேர்த்தாங்க, சரி, அந்த மக்கள் ரீஃபில் பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்கள்ட்ட பொருளாதாரம் இருக்கா? அந்த அளவுக்கு மோடிஜி போய் சேர்த்துறாரா? ஏன்னா அந்த ஒயர் உட்பட பல வகையான மீடியாக்களோட ஆர்டிக்கல் இன்னமும் இருக்கு. உஜ்வாலா திட்டத்தில் யாரை நீங்க அட்டைப்படத்தில் போடுறீங்களோ, இந்த உஜ்வாலா மூலமா பல கோடி மக்களுக்கு கேஸ் சிலிண்டர் கொடுக்கப்பட்டதுன்னு சொல்றீங்களா, அந்த அட்டைப்படத்தில் இருக்கக்கூடிய பெண்களே அடுத்த சிலிண்டர் அவங்களால வாங்க முடியல, அந்த சிலிண்டரை ரீஃபில் அவங்களால பண்ண முடியல, அந்த அளவுக்கு வறுமையில் இருக்கிறாங்க. வறுமையில் இருக்கக்கூடியவங்களுக்கு முதல் அந்த வறுமையை தீர்க்கிறதுக்கான வழி ஏற்படுத்தி கொடுக்கணுமே. அதுக்கப்புறம் அவங்க முத அவங்களுக்கு கேஸ் சிலிண்டர் கொடுக்கறதில்ல, அவங்க கேஸ் சிலிண்டர் ரீஃபில் பண்றதுக்கு அவங்களுக்கு வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கணுமே சொல்லி எத்தனையோ ஆர்டிக்கல், எத்தனையோ கள செய்திகள் வந்தது. இது எதையுமே சொல்லாம உஜ்வாலா திட்டத்தின் மூலமா 10 கோடி மக்களுக்கு வந்து போய் மோடிஜி போய் சேர்த்துறாரு, கண்ணீரை தொடச்சிட்டாருன்னு சொல்லி அது மாதிரியான மோடிஜி புகழ் பாடிட்டு இருந்த ஒருத்தவங்க தான் இன்னைக்கு அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இன்னைக்கு சோசியல் மீடியாவில் பெரிய அளவில் வந்திருக்குது. பார்ப்போம் என்ன செய்கிறாங்கன்னு பார்ப்போம், அவங்களுடைய செயல்பாடுகள் என்ன மாதிரி இருக்கு அப்படிங்கிறத பார்த்து அவங்க மேலே அவங்க முன்வைக்கக்கூடிய விமர்சனங்களை முன்வைக்கலாம். குறிப்பாக என்னன்னா, அவங்க ஒரு சிவகாசி தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ. சிவகாசி தொகுதியில் இருக்கக்கூடிய முக்கிய பிரச்சனையே பட்டாசு தொழிலாளர்கள். திடீர் விபத்து ஏற்பட்டு பல உயிர்கள் பலியாகக்கூடிய இது தொடர் கதையாக நடந்துட்டு இருக்குது. நீங்க ஒரு மாற்றத்துக்கான ஆட்சி நாங்கள் கொண்டு வரோம்னா மாற்றத்தை கொண்டு போய் அங்கே ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுடைய தொகுதியில் அங்கே இருக்கக்கூடிய பட்டாசு தொழிற்சாலை அங்கே பாதுகாப்பு ஏற்பாடுகள் முறையாக இருக்குதா, அந்த தொழிலாளர்களுடைய பாதுகாப்பு நலன் சரியா இருக்குதான்றத அங்கே போய் உங்களுடைய மாற்றத்தை ஆரம்பிச்சுட்டு அதுக்கடுத்து தமிழ்நாட்டில் அடுத்தடுத்த மாற்றங்களை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறத நம்ம கேட்டுக்கிறோம். சரி, அடுத்த ஒரு முக்கியமான செய்தி, முதலமைச்சர் விஜய் அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு பெரியாரோட நினைவிடத்துக்கு போய் அங்கே போய் அஞ்சலி செலுத்தினார் அப்படிங்கிற ஒரு செய்தி. போய் அஞ்சலி செலுத்திட்டு அங்கே பெரியார் திராவிட கழகத்துடைய தலைவர் கி வீரமணி அவர்களை சந்திச்சோம், சால்வை அணிச்சு அங்கே கொஞ்ச நேரம் பேசிட்டு வந்தார். இதில் ஹைலைட் என்னன்னா, பெரியாரை சந்திச்சு உண்மையில வரவேற்க வேண்டிய விஷயம். ஒரு பெரியாரிய கொள்கையை தான் நான் என்னோட அரசியல் பயணிக்கிறேன்ற ரிஜிஸ்டர் பண்ணுறாரு, ஓகே. ஆனால் பெரியாரை பார்க்க போகிறேன் அப்படின்றதுக்காக காலில் செருப்பு போடாமல் போகிறாரு. இதெல்லாம் இவங்களுக்கு யார் சொல்லிக் கொடுக்குறாருன்னே தெரியல. காலில் செருப்பு அணியாமல் அந்த நினைவிடத்துக்கு போகிறதா அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை அப்படின்னு இவங்க நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. காலில் செருப்பு அணிகிறதே இங்கே ஒரு தீண்டாமைன்னு பார்க்கப்பட்ட காலம். காலில் வந்து கீழ் சாதிக்கான செருப்பு போடக்கூடாது, செருப்பு அணிஞ்சிட்டு போனால் கூட மேல் சாதியினருடைய அந்த மேட்டு தெருக்குள்ளே போகும்போது செருப்பு எடுத்து அக்கல்ல வச்சுக்கிட்டு தான் போனோம். அவங்களுடைய மேட்டு தெருவு கடந்த பிறகு தான் காலில் செருப்பு போடணும்னு சொல்லி ஒரு கலாச்சாரம். அந்த கலாச்சாரத்திற்கு எதிராக பெரியார் இங்கே அவ்வளோ பெரிய போராட்டம் நடத்தினார். அவ்வளோ பெரிய போராட்டம் நடத்தி தள்ளாத வயசுலேயும் அந்த மூத்திர சட்டியை கையில் சுமந்துக்கிட்டே போய் அவ்வளோ பெரிய போராட்டம் நடந்தது. எல்லாருமே காலில் செருப்பு போடணும் அப்படிங்கிறதுக்காக தான் பெரியார் அவ்வளோ பெரிய போராட்டம் நடத்தினார். அந்த பெரியாரோட நினைவிடத்திற்கு காலில் செருப்பு போடாமல் போவேன், அதுதான் மரியாதை நினைச்சாங்கன்னா இவங்களுக்கு இதெல்லாம் யார் சொல்லி கொடுக்குறா, என்ன டைலாக் இதெல்லாம் உங்களுக்கு யாரா எழுதி கொடுக்குறா அப்படின்னு சினிமாவில் டைலாக் வர மாதிரி தான் இவங்களுடைய அரசியல் நிலைப்பாடுகள் இங்கே தொடர்ந்து இருந்திருக்கு. ஏன்னா அந்த காலில் செருப்பு போடாத மேட்டர் மட்டும் இல்லை, பதவியேற்பு விழாவிலே பாருங்களேன். நேற்று விஜய் பதவி ஏற்கும் போது ஆண்டவன் சாட்சியாக அந்த சினிமா பஞ்ச் டைலாக் பக்கத்தில் ஆளுநர் ஹலோ அப்படிலாம் வேணாம், இருக்கிறத மட்டும் படிங்க போதும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்றாரு. ஆண்டவன் சாட்சியாகன்னு சொல்லி நேற்று பதவி ஏற்றாரு. இன்னைக்கு சட்டமன்றத்தில் எம்எல்ஏவா பதவி ஏற்கும் போது உளமாற நான் பதவி ஏற்கிறேன், உளமாற சாட்சி கூறுகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதுலயே சில முரண்பாடுகள் உங்களுக்கு அதாவது இந்த உளமாற ஆண்டவன் சாட்சியாக இதெல்லாம் எங்கிருந்து வந்தது அப்படின்னா 1880 வந்து பிரிட்டன்ல வந்து பிராட்லா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அந்த பாராளுமன்றத்துக்கு உள்ள போறாரு. பிராட்லா அன்னைக்கு தேதிக்கு பிரிட்டன் வந்து முழுக்க கிறிஸ்தவ ஆட்சி நடக்கும், கிறிஸ்தவ நம்பிக்கையின்படி தான் ஆட்சி நடக்கும். பதவி இருக்கக்கூடிய எல்லாருமே
நான் இயேசு கிறிஸ்துவை முழுமையாக நம்பி அந்த நம்பிக்கையின்படி நான் பதவி ஏற்கிறேன், உண்மையாக நடப்பேன் அப்படின்னு சொல்லி கடவுளின் பெயரால், இயேசு கிறிஸ்துவின் பெயரால் சொல்லி பதவி ஏற்பாங்க. பிராட்லாவை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு கடவுள் மறுப்பாளராக இருந்தார். கடவுள் மறுப்பாளராக இருக்கும்போது அவர் நான் வந்து கடவுள் பேரில் பதவி ஏற்க முடியாது, நான் உளமாற பார்த்து பதவி ஏற்கிறேன் அப்படிங்கிறாரு. உளமாறனா என் மனசாட்சியின் படி நான் பதவி ஏற்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவருடைய பதவி ஏற்பு அங்கே அங்கீகரிக்கப்படலை. அவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக அங்கீகரிக்கப்படலை. அதுக்கு பிறகு எந்த ஒரு மசோதாவுமே கொண்டு வந்தாலுமே அந்த மசோதாவில் இவருடைய வாக்கு இருக்கு இல்லையா, இவருடைய ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இவருடைய வாக்கு நிராகரிக்கப்படுது. ஒரு கட்டத்தில் அவையை அவமதிச்சாரு, கடவுளை அவமதிச்சாரு என்ற காரணத்துக்காக பிராட்லா அரெஸ்ட் பண்ணப்படுறாரு. அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வைக்கப்படுறாரு. ஆனாலுமே பிராட்லா விடலை. அதுக்கு பிறகு பெரிய ஒரு சட்ட போராட்டம் நடத்தினார். அவருடைய சட்ட போராட்டம் தொடர்ந்து நடந்து அதுக்கு பிறகு அந்த வழக்கு விசாரிக்காக 2 குழு ஏற்பாடு செய்யப்பட்டு 1886 6 வருஷத்துக்கு பிறகுதான் ஒரு சட்டம் இயற்றப்பட்டு இனி உளமாற சாட்சி கூறுகிறேன் அப்படின்னு சொல்லி பதவி ஏற்கலாம். கடவுளை நம்பிக்கை உள்ளவங்க அந்த மாதிரி பதவி ஏற்றுக்கோங்க, கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க உளமாற சாட்சி கூறுகிறேன் அப்படின்ற அடிப்படையில் இப்படி நீங்க பதவி ஏற்கலாம் சொல்லி அவருடைய தொடர் போராட்டம் 6 வருஷத்துக்கான போராட்டத்துக்கு பிறகுதான் அவருக்கான உரிமை அங்கே நிலைநாட்டப்பட்டது. அதுக்கு பிறகுதான் இந்த சிஸ்டமேட்டிக் வந்தது. ஆனால் இந்தியாவிலே முதல் முறையாக யார் இந்த சிஸ்டம் வந்ததுன்னா அறிஞர் அண்ணா. 1967 அண்ணாவுடைய அமைச்சரவை பதவி ஏற்கும் போது தான் அண்ணா இங்கே பதவி ஏற்கும் போது உளமாற நான் சாட்சி கூறுகிறேன் அப்படின்னு சொல்லி பதவி ஏற்கிறாரு. ஏன்னா அண்ணா இவங்களுடைய சித்தாந்தம் திராவிட சித்தாந்தம், கடவுள் மறுப்பு சித்தாந்தம்ங்கிறதால இவங்க உளமாற பதவி ஏற்கிறேன் போது அண்ணா, கலைஞர் அவங்களுடைய ஒட்டுமொத்த அமைச்சரவையுமே அன்னைக்கு உளமாறன்னு சொல்லி ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு வரைக்குமே இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் பதவி ஏற்கும் போது, இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுக எம்எல்ஏக்கள் பதவி ஏற்கும் போது உளமாற சாட்சி கூறுகிறேன், மனசாட்சியின் படி செயல்படுவேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பதவி ஏற்கிறாங்க. நல்லா பாருங்க, அதிமுக இருக்கிற வரைக்கும் ஓ பன்னீர்செல்வம் கடவுள் சாட்சியாக, ஆண்டவன் சாட்சியாக பதவி ஏற்ற ஓ பன்னீர்செல்வம் இன்னைக்கு அவருமே உளமாற சாட்சி கூறுகிறேன். எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு பதவி ஏற்கும் போது கடவுளுக்கு பொதுவாக பதவி ஏற்றாரு. ஓ பன்னீர்செல்வம் இன்னைக்கு பதவி ஏற்கும் போது உளமாற சாட்சி கூறுகிறேன்னு சொல்லி பதவி ஏற்கிறாரு. அப்போ அந்த திமுக இந்த கொள்கை பிடிப்பு இருக்கு இல்லையா, அதை இன்னைக்கு வரைக்கும் அவங்க தொடர்ந்துட்டு வராங்க. நான் இது சரி அது தவறு நான் சொல்லவே இல்லை. கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க அப்படிதான் பதவி ஏற்கணும். என்ன கேட்டா அவங்க அங்கேயாச்சும் கடவுளுக்கு பயந்து நடக்கணும் அப்படின்னு தான் என்ன கேட்டா சொல்லுவேன். ஆனா இதுல ஏதாவது ஒரு ஸ்டாண்ட்ல நீங்க ஸ்டாண்டா நிக்கணும். கடவுள் நம்பிக்கையா அதுல ஸ்டாண்டா நிக்கணும், இல்ல உளமாறவா அதுல ஸ்ட்ராங்கா நிக்கணும். எதுலையுமே இல்லாம நேத்துக்கு ஆண்டவன் சாட்சியாக பதவி இருக்கிறது, இன்னைக்கு வந்து உளமாறன்னா எதுதான் உங்க ஸ்டாண்டு? நான் இப்படியும் இருப்பேன், அங்கேயும் இருப்பேன், இதுவும் இல்லாம நான் மையமா தான் உட்காந்துட்டு இருப்பேன், தேவனா இப்படியும் போய்ப்பேன், தேவனா அப்படியும் போய்ப்பேன், மையமா இருப்பேனா அந்த மையம் கடைசியில் மௌத்தா போயிடும். அதுதான் எதார்த்தம். அதனால இதுதான் உங்களுடைய கொள்கைனா அந்த கொள்கையில ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படிதான் இங்க எல்லாருமே எதிர்பார்க்கிறது. அதனாலதான் நேற்று இந்த தமிழ் தாய் வாழ்த்த 3ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டது. வந்தே மாதரம் பாடலுக்கு முதலிடம் கொடுக்கப்பட்டது. வந்தே மாதரத்துக்கு பின்னாடி RSS இங்கே எப்பேற்பட்ட செயல் திட்டங்கள் கொண்டு வராங்கன்றத இன்னைக்கு சாயந்தரம் நம்ம சேனல்லையே மௌலானா இலியாஸ் ரியாசி ஒரு பேட்டி கொடுப்பாங்க. அதில் முழு விபரம் அதில் வரும். எந்தெந்த கட்சிகள்லாம் இன்னைக்கு விஜயோட ஆட்சிக்கு ஆதரவு தெரிவிச்சாங்களோ அந்த அத்தனை பேருமே அதை கண்டிச்சாங்க. விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், திராவிட கழகம் எல்லாருமே கடுமையாக கண்டிச்சு இப்படி தமிழ் தாய் வாழ்த்த 3ஆவது இடத்துக்கு தள்ளப்பட்டது பெரிய ஒரு தவறு. வந்தே மாதரத்துக்கு இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி இந்த அளவுக்கு எல்லாருமே முதல் நாள் இவங்களோட செயல்பாடு மாசம் 200 யூனிட்னாங்க. அது 2 மாசத்து 200 யூனிட்னு சொல்லி மாறிச்சு. அங்க பதவி இருக்கக்கூடிய நல்ல தமிழ் தாய் வாழ்த்த இடத்துக்கு தள்ளப்பட்டது. இப்படி முதல் நாளே முதல் கோணல் முற்றிலும் கோணலுமாங்களே அந்த மாதிரி நீ நடக்கிறது எல்லாமே கோணலாவே இங்க நடந்துட்டு இருக்குது. இறுதியா ஃபைனலா பார்த்தோம்னா விஜய் ரசிகர்களுடைய தரப்புல இருந்து வரக்கூடிய ஒரு பெரிய எதிர்ப்பலைகள் தான். அதாவது த்ரிஷா ஏன் இங்கே வந்தாங்க, பதவியேற்புல வந்து த்ரிஷா வந்து அங்கே இப்படி டாட்டா காட்டுறாங்க. அவங்க என்னவோ அவங்க ஒரு டெப்யூட்டி சிஎம் மாதிரில கை காட்டிக்கிட்டு இருக்காங்க. த்ரிஷா ஏன் வந்தாங்கன்ற கேள்வியை பொதுவாக யாரும் கேட்கல, விஜய் ரசிகர்களே இந்த கேள்வி கேட்குறாங்க. எக்கா நாங்கள் எவ்வளோ பெரிய போராட்டம் நடத்தினோக்கா, அண்ணனுக்காக இவ்வளோ உழைச்சிருக்கோமே, சோஷியல் மீடியாவில் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறோமே, அவ்வளோத்தையும் நீங்கள் வந்து கெடுத்து விட்டு போறீங்களே. இப்போ இன்ஸ்டாகிராமில் கூட ஏதோ ஒரு போஸ்ட் போட்டிருக்கிறாங்களாம், த லவ் இஸ் ஆல்வேஸ் லவுடர், உண்மை காதல் வந்து எப்பவுமே சத்தமாகவே சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி போஸ்ட் போடும்போது நாங்கள் இதுக்கு பின்னாடி இவ்வளோ உழைப்பு செஞ்சிருக்கிறோமே, அதை நீங்கள் இப்படி வரதாலையும் ஒரு போஸ்ட் போடுறதால எங்கள் உழைப்பை ஒட்டுமொத்தமாக கெடுத்துடுறீங்களே அப்படின்னு சொல்லி பல விஜய் ரசிகர்கள் எப்படி கேட்குறாங்கன்னா, த்ரிஷா அந்த நிகழ்ச்சிக்கு வந்தாங்கல்ல, அதை சங்கீதா பார்த்தா எப்படி நடத்துப்பாங்க? அத்தனை வருஷமா அவங்க கூட குடும்பம் நடத்தி 2 பிள்ளைகளை பெற்று அந்த சங்கீதா அந்த காட்சியை பார்க்கும்போது அந்த சங்கீதாவோட மனநிலை எப்படி இருக்கும்? அதை கொஞ்சம் அந்த மனநிலைக்கு மதிப்பு கொடுக்க மாட்டீங்களா? இத்தனை வருஷம் உங்க கூட வாழ்ந்த சங்கீதாவுக்கு மதிப்பு கொடுக்க மாட்டீங்களா? அல்லது அந்த 2 பிள்ளைகள் இருக்கும்ல, அந்த பிள்ளைகளையாச்சும் கொஞ்சம் அந்த பதவியேற்புலாவுக்கு கூப்பிட்டு வந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி இதை கேட்கறது விஜய் ரசிகர்கள். அவருடைய ரசிகர்கள் இன்னைக்கு கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு கடுமையான கண்டனத்துக்குரிய ஒரு செயலாக மாறி போயிருக்குது. இப்படி முதல் நாளே பல விஷயங்கள், இன்னும் சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் அடுத்த வீடியோவில் வரேன். முதல் நாளே போலீஸ் ஸ்டேஷனில் கல்லை விட்டு அடிக்கக்கூடிய அளவுக்கு இன்னும் சூப்பர் சம்பவம்லாம் நடந்துட்டு இருக்குது. அதனால சிறப்பாக போயிட்டு இருக்கக்கூடிய முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய ஆட்சியை பற்றி தொடர்ந்து நம்ம பதிவு செஞ்சுட்டே இருப்போம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ அவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம்.
மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு. திருமணமான அனைத்து ஆண்களுக்கும் ஒரே தீர்வு. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். 100% இயற்கை வயகரா, 100% ஹலாலான முறையிலும் தயாரிக்கப்படுகிறது. எவ்வித கலப்படமும் கிடையாது, பக்க விளைவும் கிடையாது. ஆர்டர் செய்தாலே போதும், உங்கள் இல்லம் தேடி வந்து சேரும். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள்.